மிக்சியில் இட்லி மாவு அரைப்பது எப்படி? ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் கிரைண்டர் இல்லாமல் மிக்சிலேயே மாவு அரைச்சி நல்லா பஞ்சு மாதிரி இட்லியும் மொறுமொறுன்னு தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம அபப்ரா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு அரைக்க அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நிறைய பேர் புழுங்கல் அரிசி பச்சரிசிலாம் சேர்த்து பண்ணுறாங்க. அதனால் நான் 5 டம்ளருமே இட்லி அரிசியை எடுத்திருக்கேன். 5 டம்ளர் இட்லி அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு டிப்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி எதுக்கு சேர்க்குறோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரதுக்காக தான். நம்ம எடுத்திருக்க 5 டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். இப்போ அரிசி ஜவ்வரிசி ரெண்டையும் நல்லா 2-3 தடவை கழுவி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் மாவரைக்க போகிறதுனால ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கோங்க. மிக்சி சீக்கிரமாகவே ஹீட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு பண்ணும்போது மிக்சி ஹீட் ஆகாது. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாவு அரைக்கும் போது ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்சி ஹீட் ஆகாது. இப்போ உளுந்து ஊற வச்சுக்கலாம். சில பேர் அரிசி ஊற வைக்கும் போதே உளுந்தும் ஊற வச்சுடுவாங்க. அப்படி ஊற வைக்காதீங்க. உளுந்த 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சா மட்டும் போதும். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து தலை தட்டி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜிலே ஊற வச்சுருங்க. 2வது டிப்ஸு, 2 ஸ்பூன் அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு மாவு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. வெள்ளவல் சிவப்பவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவல் எதுக்காக சேர்க்குறோன்னா இட்லி இன்னும் நல்லா சாஃப்டாக வரதுக்காக தான். இப்போ மாவு அரைச்சிக்கலாம். அரிசி உளுந்து அவல் எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மிக்சியில் இட்லி மாவு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி அவல் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தாங்க 3வது டிப்ஸு. இட்லி தோசை மாவு அரைக்கும் போது அரிசியை ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி ஹார்டாக தான் வரும். மாவு அரைச்சி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு புளிச்சு வரும்போது பொங்கி வெளியே ஊற்றாது. எல்லா அரிசியையும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. மீதமுள்ள அரிசியும் அரைச்சி அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ உளுந்து அரைச்சிக்கலாம். ஜாரில் உளுந்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உளுந்த மாவை அந்த அரிசி மாவோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. அரிசியை ரவை பதத்துக்கு அரைக்கணும், உளுந்தை நல்லா நைஸாக அரைக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையாலேயே 2-3 நிமிஷம் கரைச்சி விடணும். இதுதான் 4வது டிப்ஸுங்க. சில பேர் உப்பு போட்டு கரண்டியால் கலப்பாங்க, இல்லைனா மிக்சி கிரைண்டரில் உப்பு போட்டு அரைச்சிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. உப்பு போட்டு நல்லா கையாலே கரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இப்போ மாவை நல்லா கரைச்சாச்சு. மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ காலையில் மாவு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலக்கிட்டு இட்லி தோசைலாம் சுட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவும் தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், இட்லி நல்லா புசு புசுன்னு வெந்து வந்துருச்சு. இப்போ தட்டில் மாற்றிக்கலாம் இட்லியை. இங்கே பாருங்கள், இட்லியை நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணி இட்லி மாவு அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.